காலையில ஒரு 8 மணிக்கெல்லாமே மாடி தோட்டத்துல பூ பறிக்கிறதுக்காக போயிட்டேன். அடுக்கு சங்கு பூச்செடியில நிறைய பூக்கள் பூத்திருக்கு. ஆனா முன்ன விட இப்ப பூக்கள் ரொம்ப சின்ன சைஸ்ல பூக்குது. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த பூக்களோட சைஸ் சின்னதாயிடுச்சா என்னன்னு தெரியல. சங்குப்பூ மட்டுமே இன்னைக்கு இவ்ளோ பூக்கள் பூத்து இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல மத்த பூக்களையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்பெல்லாம் காலையில வெயில் வரதுக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாவே மாடி தோட்டத்துக்கு வந்து செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி விட்டுருவேன். இப்போ வெயில் காலன்றதுனால 2 மாடியில் இருக்கிற செடிகளுக்குமே தண்ணி ஊற்றி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. சில சமயம் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சாயந்தரமாகவும் கொஞ்சம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றி விடுவேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் மேலே எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். இந்த வெயில் கம்மியாகிற வரைக்கும் வேப்பனை கரைசல் கூட செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். அடிக்கிற வெயிலுக்கு வேப்பனையை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா செடிகள் கருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்றதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. செடியில ஏதாச்சும் பூச்சி பிரச்சனை இருந்ததுன்னா வெறுமே தண்ணியை ஃபோர்ஸா ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். எப்பவும் போல இன்னைக்கு மாடி தோட்டத்துல நிறைய பூக்கள் பூத்து இருந்தது. நான் எனக்கு தேவையான பூக்களை மட்டும் பறிச்சுக்கிட்டேன்.